அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது ஜனவரி 10ஆம் தேதி சந்தை எப்படி இன்றைக்கி முடிவுற்றுக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீக்லி ஓப்பன் பிலோ க்ளோசிங் நடந்திருக்கு. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் அனைத்துமே பார்த்துட்டு வரோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி ஜனவரி 14ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது ஆப்ஷனை பற்றி அடிப்படை பேசிக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் பங்கேற்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு ஓப்பன் ஹை லோ இதுதான் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஓப்பன் டு ஹையுக்கும் ஓப்பன் டு லோவுக்கும் உள்ள ட்ராமா, அதாவது கேம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம். அப்போ ஓப்பனில் இருந்து ஹை அப்படிங்கிறது மிக குறைவான பயணம் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். ஓப்பன் டு ஹைக்கு வெறும் 6 புள்ளிகள் தான். அப்போ ஓப்பன் டு லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 170 புள்ளிகளோட தாக்கம் இருந்துள்ளது. இதனுடைய பயணம் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு எளிதாக இருக்கும். அப்போ ஓப்பன் டு ஹை 6 புள்ளிகள், ஓப்பன் டூவில் பார்த்தீங்கன்னா 270 புள்ளிகள். அப்போ மார்க்கெட்டை ஹைக்கு லோவுக்கு உண்டான பயணம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 270-300 புள்ளிகளோட தாக்கம் கொடுத்துள்ளது அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அப்படியே இருக்குது. நேற்று அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கல் இருந்தது. மார்க்கெட்டை பொறுத்தவரை 18,000 புட் ஆப்ஷன், 18,100 கால் ஆப்ஷன் இருந்தது, ஸ்ட்ராங்கல் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18,000 புட், 17,900 புட், 18,000 கால், 18,100 கால், அப்புறம் 17,800 புட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய இப்போதைக்கு தாக்கம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன் மட்டும்தான் அதிக வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இல்லை. நாளை தினம் ஃப்ளாட் மார்க்கெட் ஆக ஓப்பன் நடைபெற்று அட்டவணை மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு புட் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை பெற்றால் சந்தையின் இறக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பொருள். அவ்வாறு இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேப் அப், அதாவது இன்சைடு ஓப்பன்லேயே ஒரு கேப் அப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இதற்கு அந்த அளவுக்கு வீரியம் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரேடல் 18,000 புட், 18,000 கால் ஸ்ட்ரேடலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 115, இதனுடைய 52 கூட்டம் நம்மளுக்கு 160 புள்ளிகள். அப்போ 18,000 மைனஸ் 160 அப்படின்னு எடுத்துட்டா நம்மளுக்கு 17,840. அப்போது மார்க்கெட் அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இதனுடைய தாக்கம் நாளைக்கு இந்த 17,840, ஏன்னா இந்த வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு 17,950 கட்ட. அப்போ நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் அப்படிங்கிற இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 200 புள்ளிகளோட ஏற்றம் இருந்திருக்கு வீக்லி ஓப்பனில் இருந்து. அப்போது சப்போஸ் இந்த வீக்லி ஓப்பனுக்கு கீழே நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இதே 200 புள்ளிகள் கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ தான் டோட்டல் 400 புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் வரும். ஆனால் அந்த ஓப்பனுக்கு கீழே நிலை பெற வேண்டும். ஓப்பன் என்ன அப்போ 17,930 அல்லது 50 நினைக்கிறேன். அப்போ அந்த ரேஞ்சிலிருந்து நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அப்போ நாளைய அட்டவணை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய அட்டவணை அதனை குறிக்கல, நம்மளுக்கு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் குறிக்கல. அப்போ நாளைக்கு அட்டவணை மாற்றம் ஸ்ட்ராங்கலாக மாறலாம், ஸ்ட்ரேடலாக மாறலாம். அதாவது 18,000 கால் 17,900 புட்டாக வரலாம், 18,000 கால் 17,800 புட்டாக வரலாம், இல்லை 17,900 கால் 17,900 புட்டாக வரலாம். அப்போ இந்த மாதிரி வரும்போது எல்லாமே கண்டிப்பாக அதற்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அப்போது இதில் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத முக்கியம். நாளைக்கு சப்போஸ் மல்டிபிள் ஹெட்ஜ் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்ததுன்னா சந்தை இறக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தை 17,900க்கு கீழேயே போகாத பட்சமாக இருந்ததுன்னா சந்தை மீண்டும் நல்லா மேலே வரக்கூடிய, ஏன்னா ஒரு நாளோட சராசரி பயணம் 200 புள்ளிகளாக இப்போ மாறிவிட்டது. அப்போ இந்த 200 புள்ளி, அப்போ ஒரு நாளையோட ரேஞ்ச், நாளைய ரேஞ்சும் கண்டிப்பாக டெய்லி ஒரு மொமெண்டம் ஹைக்கு லோவுக்கு 200 புள்ளி இருக்கணும். அப்போ அதனுடைய தாக்கம் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இப்போ 18,000 புட் ஆப்ஷன் 115 ரூபாய் இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு 17,800
85 அப்படிங்கிறதும் 18,000 கால் 52 ரூபா இருக்குல்ல 18,052. அப்போ இதற்குண்டான வித்தியாசத்தோட தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ சந்தையோட பயணம் நாளை தினம் ரொம்ப குரூஷியலாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். வீக்லி ஓப்பன், நாளை ஓப்பனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நாளை ஓப்பன் டு ஹைக்கு உண்டான தூரம், ஓப்பன் டு லோவுக்கு உண்டான தூரம் ஒரு இம்பேக்டடாக மாறும். சந்தையோட குறிகள் என்ன? 17,839 டு 17,999, வைட் ரேஞ்ச் 17,740 டு 18,060 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,965, 17,999, 18,052. சப்போர்ட் லெவல் 17,885, 17,839, 17,770 இருக்கும். டைம் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 17,800 டு 18,000 அப்படின்னா 200 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் இருக்கணும். 17,800 கால் 165 ரூபா இருக்காங்க. 18,000 புட் 115 ரூபாய் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 280 ரூபா. அப்போ 80 ரூபா நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக உள்ளது. இந்த 80 ரூபா தான் இவங்க 2 பேர் பிரிச்சுக்க போகிறாங்க. 52 ரூபா 30 ரூபா. அப்போ இந்த 80 ரூபாயை ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும். இப்போ இந்த இடத்துல 17,800 கால் நம்மளுக்கு 114 ரூபா இருக்க வேண்டியவன் கிட்டத்தட்ட 50 ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல 100 ரூபா இருக்கணும், 105 ரூபா இருக்கும். 5 ரூபா டைம் வேல்யூ. அப்போ டைம் வேல்யூ இப்போவும் கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நாளை தினம் நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கிய பாடமாக இருக்கும். புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும். ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் அவசியமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. லாங் டேர்ம் ட்ரெண்ட் நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. ஆப்ஷன் வியாபாரம் செய்பவங்களுக்கு அன்றைய தின நீங்கள் இன்ட்ராடே ட்ரெண்ட் என்ன வரும் அதில் பயணம் பண்ணுறது தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஆப்ஷனில் டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது லாங் டேர்ம் ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டை இழக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 800 புள்ளிகளோட தாக்கம் இருந்திருக்காங்க. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இம்பேக்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே இவங்களும் ஒரு பயணம் பெரிதாக கொடுக்கல. இவங்க 42,000 புட் ஆப்ஷன், 42,500 கால் ஆப்ஷன், அப்புறம் 42,000 கால் ஆப்ஷன், அப்புறம் 42,200 புட் ஆப்ஷன், 42,200 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 42,000 புட், 42,500 கால், இதனுடைய மையம் வந்து 42,250 இருக்கும். இதனுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 187, 197 ரூபா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 வரும். அதனால் 41,700 இருந்து 42,800க்குள்ளே ஒரு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். இதனுடைய பிரேக் அவுட் தான் நம்மளுக்கு சந்தையோட முக்கியத்துவமாக இருக்கும். அடுத்து 42,000 கால், 42,000 புட்டு நம்மளுக்கு ஸ்டாடில் இருக்குன்னா இதனுடைய 2 ப்ரீமியம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபா வரும். அதனால் 41,500 இருந்து 42,500க்குள்ளே சந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியோட குறிகள் என்ன எடுத்துட்டா 41,813 டு 42,294, வைட் ரேஞ்ச் 41,519 டு 42,481 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,160, 42,294, 42,597. சப்போர்ட் லெவல் 42,011, 41,813, 41,447 இருக்கும். ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்தவரை அடிப்படை விஷயத்தோட பார்க்குங்க. இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட சார்ட் வரைபடத்து மூலிமா ஆப்ஷன் வர்த்தகத்தை கணிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது 42,000, 41,500 கால், 42,500 புட்டோட டைம் வேல்யூ பார்க்கணுன்னா அந்த டைம் வேல்யூ கரையிறது வச்சு தான் பேலன்ஸ்டு மார்க்கெட் ஆகும். அதனால் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஏன் இருக்குது, மார்க்கெட் ஏன் சைடு வேவாக இருக்குது, ஏன் ஒன் சைடாக மார்க்கெட் வந்து பயணமாகுது, இது அனைத்துமே ஆப்ஷனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதனை பற்றி புரிதலோடு பார்க்க விரும்புங்கள். மீண்டும் ஒரு நினைவூட்டல், ஜனவரி 14ஆம் தேதி உங்களுக்கு வகுப்பு துவங்குது ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவருக்கு. இதுக்கு வந்துட்டு பையரோட தாக்கம் தான் இதில் அதிகமாக இருக்கும். இந்த வகுப்போட நோக்கமே ஆப்ஷனுடைய பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஆப்ஷனோட ஷெல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வகுப்பு வந்துட்டு உங்களுக்கு ஜனவரி 28ஆம் தேதி துவங்குது. அது சிறப்பு மிக்க முக்கியமாக ஸ்பெஷலைஸ்டு வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு மட்டுமே. இது வந்து டோட்டலாக எல்லாமே கவர் ஆகும். ஜனவரி 14 கிளாஸ் வந்து எல்லாமே கவர் ஆகும். ஆனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமாக இருக்கும். ஆனால் ஜனவரி 28 ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு உண்டான வகுப்பாக மட்டுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.